அடுத்து இவற்றை முயல்க பாருங்கள். பத்தொன்பதாவது பக்கத்தில் 36.7 வகுத்தல் 10 வகுக்கும்போது இந்த புள்ளி இங்கிட்டு போகும். இப்போ 3.67ன்னு வரும். அடுத்து 36.7 வகுத்தல் 100. இப்போ 2 ஸ்தானம் தள்ளி போகும். இங்கே ஏற்கனவே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. இங்கிட்டு 1 2ங்கும்போது நமக்கு 0.367ன்னு வரும். அடுத்து 36.7 வகுத்தல் 1000ங்கும்போது இங்கே ஏற்கனவே ஒரு புள்ளி இருக்குது. அடுத்து 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 அடுத்து இன்னொன்று வேணும். அப்போ 0 சேர்த்துட்டு புள்ளி வைப்போம். 0.03667ன்னு வரும். ஏன்னா ஏற்கனவே ஒரு ஸ்தானம் இருக்குது. அடுத்து 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது 6 3ன்னு வரும். அடுத்து இன்னொரு ஸ்தானத்துக்கு 0 சேர்த்து அடுத்து புள்ளி வைப்போம். அடுத்து பாருங்கள் 436.7 வகுத்தல் 10. அப்போது ஒரு ஸ்தானம் தள்ளி இங்கிட்டு போகும்போது நமக்கு 43.67ன்னு வரும். அடுத்து 436.7 வகுத்தல் 100ங்கும்போது 2 ஸ்தானம் தள்ளி போகும். அப்போ 4.367ன்னு வரும். அடுத்து 436.7 வகுத்தல் 1000. இப்போ ஏற்கனவே ஒரு ஸ்தானம் இருக்குது. அடுத்து 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி போகும்போது நமக்கு இங்கனக்குள்ளே புள்ளி வரும். 0.4367ன்னு வரும். அடுத்து பாருங்கள் 2.3 வகுத்தல் 10. இப்போ நமக்கு இங்கே ஒரு ஸ்தானம் இருக்குது. இங்கிட்டு போகும்போது 0.23ன்னு வரும். அடுத்து 2.3 வகுத்தல் 100. இங்கே இருந்து 2 ஸ்தானம் தள்ளி போகும்போது ஒரு நம்பர் இருக்குது. அடுத்து இன்னொரு ஸ்தானத்துக்கு 0 சேர்ப்போம். 0.023ன்னு வரும். அடுத்து 2.3 வகுத்தல் 1000. இப்போ ஏற்கனவே ஒரு ஸ்தானம் இருக்குது. அடுத்து 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது ஒரு நம்பர் இருக்குது. அடுத்து இன்னும் 2 இதுக்கு 0 சேர்ப்போம். இப்போ நமக்கு 0.0023ன்னு வரும். அடுத்து பாருங்கள் 27.17 வகுத்தல் 10. ஏற்கனவே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அடுத்து இன்னொரு 0, அதாவது 10ஆல் வகுக்கும்போது இன்னொரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். இப்போது 2.717ன்னு வரும். அடுத்து 27.17 வகுத்தல் 100. ஏற்கனவே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அடுத்து 100ஆல் வகுக்க சொல்லியிருக்காங்க. திரும்ப 2 ஸ்தானம் தள்ளி போகும். ஏன்னா 2 0 இருக்கிறதுனால. இப்போது 0.2717. அடுத்து 27.17 வகுத்தல் 1000. பங்கும்போது இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அடுத்து 3 0 1000ஆல் வகுக்கிறதுனால 3 0 இருக்குது. அப்போ 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி போகும்போது 1 2 3ஆவதுக்கு 0 சேர்த்துட்டு புள்ளி வைப்போம். இப்போ 0.02717ன்னு வரும். 0.02717. அடுத்து பாருங்கள் 17.237 வகுத்தல் 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. 10ஆல் வகுக்கிறதுனால இன்னும் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இந்த சைடு போகும். அப்போது நமக்கு 1.723 வரும். இதே இது சப்போஸ் பெருக்க சொன்னாங்கன்னா நம்ம இந்த நம்பரை எழுதிடுவோம். எழுதிட்டு பெருக்கல் 10னா ஒரு 0 சேர்ப்போமா. அடுத்து இங்கே 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கும்போது 1 2 3ன்னு போகும். அப்போ 172.37ன்னு வரும். பெருக்குனா நமக்கு புள்ளி வந்து இந்த சைடு போகும். வகுக்கணும்னா புள்ளி இந்த சைடு போகும். பார்த்துக்கோங்க. அடுத்து 2வது பாருங்கள் 17.237 வகுத்தல் 100. இப்போ இந்த புள்ளி வகுக்க சொல்லியிருக்கனால இந்த சைடு போகணும். இப்போ 0.17237. அடுத்து பாருங்கள் 17.237 வகுத்தல் 1000. பொங்கும்போது இந்த புள்ளி 1000ஆல் வகுக்கணுங்கிறனால 3 ஸ்தானம் தள்ளி இங்கிட்டு போகணும். 1 2 இருக்குது. இன்னொரு ஸ்தானத்துக்கு நம்ம 0 வச்சுக்கிடுவோம். 0க்கு அடுத்து புள்ளி வைப்போம். இப்போ 0.01723 வரும். அடுத்து 20வது பக்கத்தில் பாருங்கள் இவற்றை முயல்க. ஃபஸ்ட்டு வந்து 46.2 வகுத்தல் 3. இப்போ 46.2/3 எழுதுமா. 3 லட்சமாக ஒரு 3 3 1 3 3 மிச்சம் 1 5 3 15 மிச்சம் 1 4 12 15.4ன்னு வரும். அடுத்து 2வது பாருங்கள் 71.6 வகுத்தல் 4.
இப்போ 71.6/4 1 4 1 4 மிச்சம் 3 7 28 மிச்சம் 3 9 36 அப்போ 17.9ன்னு வரும். அடுத்து மூணாவது பாருங்கள். 23.24 வகுத்தல் 2. இப்போ 23.24/2 2 லட்சம் 1 2 1 2 1 2 மிச்சம் 1 6 12 2 4 அப்போ 11.62ன்னு கிடைக்கும். அடுத்து நாலாவது பாருங்கள். 127.35 வகுத்தல் 9 9ஆல் அடித்தோம்னா 1 9 1 9 மிச்சம் 3 4 36 மிச்சம் 1 1 9 அடுத்து மிச்சம் 4 5 45 அப்போ 14 நமக்கு 15ன்னு வரும். அடுத்த சம் பாருங்கள். 47.201/7 இப்போ 7ஆல் அடித்தோம்னா 1 7 6 42 மிச்சம் 5 அடுத்து 7 49 மிச்சம் 3 4 28 மிச்சம் 2 3 21 அப்போ நமக்கு வர்ற மதிப்பு வந்து 6.743. அடுத்து 21வது பக்கத்தில் இருக்கிறது பாருங்கள். 22வது பக்கத்தில் ஃபஸ்ட்டு வந்து 9.25/0.25 கீழே தசம எண்ணெய் எடுக்கணும்னா 100ஆல் பெருக்குவோம். அப்போ மேலேயும் 100ஆல் பெருக்குவோம். இப்போ நமக்கு 925/25ன்னு கிடைக்கும். 5ஆல் அடிச்சோம்னா 5 25 மேலே 1 5 5 மிச்சம் 4 8 5 40 மிச்சம் 2 5 25 அடுத்து 5ஆல் அடித்தோம்னா 3 15 மிச்சம் 3 7 35 அப்போ ஆன்சர் வந்து 37ன்னு கிடைக்கும். அடுத்து ரெண்டாவது பாருங்கள். 8.6/4.3 இப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ 10ஆல் பெருக்குவோம். கீழே 10ஆல் பெருக்கும்போது மேலேயும் 10ஆல் பெருக்குவோம். அப்போ நமக்கு 86/43ன்னு கிடைக்கும். ஒரு 43 43 ஈரி 43 86 அப்போ மதிப்பு வந்து 2ன்னு வரும். அடுத்து மூணாவது பாருங்கள். 44.1/0.21 கீழே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ கீழே 100ஆல் பெருக்குவோம். அப்போ மேலேயும் 100ஆல் பெருக்குவோம். பொங்கும்போது இங்கே 441 போட்டு 2 0 போடுவோம். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். அப்போ நமக்கு 4410ன்னு கிடைக்கும். 21. அடுத்து பாருங்கள். 3ஆல் அடித்தோம்னா 7 3 21 1 3 3 மிச்சம் 1 4 12 மிச்சம் 2 7 3 21 0 அடுத்து 7ஆல் அடித்தோம்னா 1 7 7 14 1 7 0 இப்போ நமக்கு மதிப்பு வந்து 210 கிடைக்கும். அடுத்து நாலாவது பாருங்கள். 9.6/1.2 கீழே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால 10ஆல் பெருக்கும். அப்போ மேலேயும் 10ஆல் பெருக்கும். அப்போ நமக்கு 96/12ன்னு கிடைக்கும். 2ஆல் அடித்தோம்னா 6 12 4 2 8 மிச்சம் 1 2 16 அடுத்து 6ஆல் அடித்தோம்னா 1 6 6 8 48 அப்போ மதிப்பு வந்து 8ன்னு கிடைக்கும். 8. அடுத்து பாருங்கள். 30 மாத்திரைகள் கொண்ட ஒரு மாத்திரை அட்டையின் விலை ரூபாய் 62.63 அதாவது 30 மாத்திரை கொண்ட ஒரு அட்டையின் விலை வந்து 62.61 ஒரு மாத்திரையின் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதை வந்து வகுப்போம். 62.63/30 இப்போ இங்கே வந்து 0 இருக்கா. இப்போ வகுக்கணுங்கும்போது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி போகும். அப்போ 6.263/3 அடித்தோம்னா 1 3 3 2 3 6 புள்ளி வச்சுருவோம். 2 போகாது. அப்போ 0ன்னு சேர்ப்போம். 3 24 மிச்சம் 2 7 3 21 மிச்சம் 2ங்கும்போது 0 சேர்ப்போம். அடுத்து நமக்கு 6 3 18 இப்போ நமக்கு விலை தானே கணக்கு. அப்போங்கும்போது 2 ஸ்தானம் எடுப்போம். இப்போ 2.0
இந்த இது வந்து 7ன்னு இருக்கனால இதோட ஒன்று கூட்டுவோம் 2.09ன்னு வரும்.